வணக்கம். திமுக தலையில் இடியை இறக்கிய தவேகா எம்எல்ஏ குதிரை பேரம் தொடர்பாக ஆடியோவை வெளியிட்டார். இன்னும் குதிரை பேர வழக்குல செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் ஆஜராகாம விளக்கம் அளிக்காம தலைமறைவா இருக்கிறாங்க. இன்னைக்கு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல வந்து செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் ஆஜராகி சம்மனுக்கு விளக்கம் அளித்திருக்க வேண்டும். ஆனா அவங்க சம்மன் கொடுத்தாங்களே கன்றி காவல்துறையினர் அவங்க அப்பா கிட்ட போய், ஆனா செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பி வந்து ஆஜராகவே இல்லைங்க. ஆனால் செந்தில் பாலாஜி தம்பி வந்து நீதிமன்றத்துல ஒரு மனுவை போட்டிருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஏங்க மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு போனங்க, என்னங்க திடீர்னு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? குற்ற வழக்கு சம்பந்த உடையவர்கள் எந்த நாட்டுக்கும் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களிலும் இந்த நபர் வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாது, தப்பிச்சிடக்கூடாது, இவரை கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவங்க தம்பிக்கு சென்னை காவல்துறையினர் வந்து தந்திருக்கிறாங்க. ஆனா அந்த லுக் அவுட் நோட்டீஸ வந்து விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, எதற்காக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவங்க தம்பியும் ஆஜராகி விளக்கம் அளிக்கலன்னு தெரியல. ஆனால் லுக் அவுட் நோட்டீஸை மட்டும் விலக்கிக் கொள்ளுங்க என்று மனு தாக்கல் பண்ணிருக்காருல, அந்த மனு தாக்கல்ல வந்து செந்தில் பாலாஜி தம்பி கையெழுத்து போட்டிருக்காரு. வக்கீல் போய் இந்த மனு தாக்கல் பண்றதுக்கு கையெழுத்து வாங்கி வந்துருக்காரு. சோ இத்தனையும் செந்தில் பாலாஜி தம்பியால முடியுது. அந்த வக்கீல் செந்தில் பாலாஜி தம்பியை போய் சந்திக்க முடியுது. ஆனா நம்ம காவல்துறை வந்து செந்தில் பாலாஜி தம்பியை அணுக முடியல, செந்தில் பாலாஜியை நெருங்கவே முடியலன்னா யார் காதலியாவது பூ சுத்திட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. மொத்தத்துல காவல்துறை இடத்திலே ஒரு கருப்பாடு இருக்குது. அதனாலதான் செந்தில் பாலாஜி அவங்க தம்பிய காவல்துறையானது நெருங்க முடியாம அவங்களே பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது. சரி, இந்த ஆடியோ ஒன்னு ரிலீஸ் ஆச்சு, திமுக தலையில இடி இறக்குனாங்கன்னு சொன்னீங்க, அது தொடர்பா நீ பேசவே மாட்டியா அப்படின்னு கேப்பீங்க. அந்த ஆடியோவை கேட்டுவாங்க. நம்மளுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது அந்த ஆடியோவில். அதை நான் உங்ககிட்ட விரிவா பகிர்ந்து கொள்றேன். ஆனா அதற்கு முன்பாக மறக்காம இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஆடியோவை கேளுங்க. நட்பு ரீதியா பேசிக்கிடுவோம். ரைட் பிரதர். என்ன இங்க பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்போ வந்து நேரடியான ஆளு, சரியா? நீங்க என்ன மதிக்கிறதுனால உங்களுக்கான அந்த மரியாதை நான் நார்மலா காமனா, ஏன்னா அதை மதிக்கணும். கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா. எனக்கு 100 50 100 இல்லைன்னா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ இல்ல பிரதர். அது அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே ஏதோ தவறுதா நினைக்க வேண்டாம். சரியா? தவறுதா நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல சொன்னே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, அப்ப நான் அந்த அளவுக்கு டீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல எதை இல்ல பணம் கொடுத்தா ஜரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. இதனால வரையும் தெரியல, பல விஷயத்த இழந்தான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் துரோகமோ இல்ல யாருக்கோ துரோகமோ நான் செஞ்சதும் கிடையாது. ஏன் எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன். ஆடியோவை கேட்டீங்களா? இந்த எம்எல்ஏ தொடர்பாக நாம் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த எம்எல்ஏ தான் அடிக்கடி சர்ச்சையில மாட்டக்கூடியவரா இருக்காரு. இன்னைக்கு கூட இவரை எதிர்த்து அதிமுக திமுக ஆர்ப்பாட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவரு சர்ச்சைக்கு வழிவகக்கூடியவரா இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு பெண் நிர்வாகி வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு 2 காமுவர்கள் கார்ல கூட்டின்னு போயிட்டு அந்த அம்மாவை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயம் காவல் நிலையத்துக்கு போனோம் இல்லையா? குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது இல்லையா? இந்த மாதிரி நம்ம கட்சியை சார்ந்த 2 பேரே வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லும் போது, இந்த எம்எல்ஏ நீங்க எங்கேயும் காவல் நிலையத்திலும் போகாதீங்க, நம்ம கட்சிக்காரங்க, நம்ம பேர் தான் கட்டுப்படும். நான் வந்து நம்ம கட்சியுடைய மேலிடத்துக்கே சொல்லிட்டேன், புஷியானதுக்கே தெரியும், உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரேன், அமைதியா வீட்டுக்கு போங்க அப்படின்னு இந்த எம்எல்ஏ சரவணன் தான் வந்து இந்த பஞ்சாயத்து பண்ணவர். குற்றவாளியை காப்பாத்தினவர். போக்சோ வழக்குல கைது செய்ய வேண்டிய குற்றவாளிகளை காப்பாத்தின இந்த சரவணன் உண்மைய பேசுவானா எனக்கு தெரியல. ஆனா அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் துணிஞ்சு இந்த எம்எல்ஏ தான் வந்து என்ன சீரழிச்சவங்களை காப்பாத்துறாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனா என்னடா இது, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் குற்றவாளியை காப்பாத்தி இருக்கின்றாரு அப்படின்னு என்னையா நீ
தப்பு பண்ணா விடமாட்டோம்னு சொல்லிட்டு தான் மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நீயே தப்பு பண்ணிருக்கிய, உன்னை கட்சி விட்டு நீக்கிறேன் அப்படின்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அதுக்கு பதிலாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை அனுபவித்த தவேகாவுடைய நிர்வாகி இருக்காங்க, பெண் நிர்வாகி, அவங்களை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு இந்த ஆட்சி நேர்மையா இருக்கும் பாருங்க. அதனால இந்த எம்எல்ஏ சரவணனை பொறுத்த வரைக்கும் ஏழையான இடத்துல இருந்து மேல வந்துட்டாராம், எம்எல்ஏ வெற்றி பெற்று விட்டாராம். இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில கிட்டத்தட்ட 60% பணக்காரர் இருக்கிறாங்களாம். அதுல 50% திமுகவை சார்ந்தவங்களே இருக்காங்களாம். சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் சுரண்டி தின்னுகின்றார்களாம். அவங்களுக்கு எதிராக இந்த சரவணன் குச்சி அடிச்சுக்கிட்டு எதிர்த்து நிக்கிறாராம். இது வரைக்கும் என்னத்தை வளங்கள் கொள்ளை போகாம தடுத்து நிறுத்தினாரு, ஊழலை என்ன தடுத்து நிறுத்தினாருன்னு அப்படி தெரியவே இல்லை. இன்னைக்கும் பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில நான் ஏழையான இடத்துல இருந்து மேல வந்துட்டேன் பாரு, அதான் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏத்துக்கல அப்படின்னு அலப்பறை பண்றாரு. மற்றபடி திமுக அதிமுக எதிராக நான் என்ன நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. சரி, இந்த ஆடியோக்கு வருவோம். இப்போ தமிழகம் முழுவதும் குதிரை பேரமானது உச்சத்தில் இருக்குது. மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படி சர்ச்சைக்குரிய விஷயமானது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்ற போது இந்த ஆடியோவை கொண்டு போய் காவல்துறை கிட்ட கொடுக்காம எதற்காக ஐயா மீடியாவில் கொடுக்கிறாரு? அது மட்டும் இல்ல, இந்த ஆடியோ எப்போது ரெக்கார்ட் செய்யப்பட்டது, இந்த ஆடியோவில் பேசுறது யாரு, அவர் எப்படி தொடர்பு கொண்டாரு, அது மட்டும் இல்ல இந்த ஆடியோவை தாண்டி இன்னும் 4 பேர் எங்கிட்ட குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு இந்த எம்எல்ஏ சொல்றாரு. அந்த 4 பேருடைய ஆடியோ எங்க? அது மட்டும் இல்ல, இந்த ஆடியோ ஒரு கொஞ்சம் தான் நமக்கு பிளே பண்றாங்க. ஆனா குதிரை பேரம் இந்த எம்எல்ஏ கிட்ட பேசினார் இல்லையா, அவர் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருப்பாரு இல்லையா, அந்த பேசின முழு ஆடியோ எங்க, ஏன் அது மீடியாவில் கொடுக்கல அப்படின்னு நமக்கு தெரியல. அது மட்டும் கிடையாது, இந்த ஆடியோவை பொறுத்த வரைக்கும் யார் பேசினாங்க, எதுக்காக பேசினாங்க அப்படின்ற விஷயத்த வெளியே சொல்லலாம் கூட இதை கட்சி தலைமை கிட்ட கொண்டு போனியா, அந்த விவரத்தை இந்த சரவணன் அவர்களால் சொல்லவே இல்லை. மொத்தத்துல இந்த சரவணன் மீது அனுதினமும் புகார்கள் வந்துகிட்டே இருக்குது. கட்சி விட்டே தூக்கிடுவாங்க போல இருக்குது, எங்கன்னா போய் எம்எல்ஏ வேலை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஆடியோ வச்சு திசை திருப்புகின்றாரோ என்று தெரியல. சரிதான், இவர் மீது பெரிய சர்ச்சையெல்லாம் இருக்குது இல்ல, அந்த சர்ச்சை தொடர்பாக ஏதாவது விளக்கம் அளிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சர்ச்சைக்கு எந்த விளக்கமும் இது வரைக்கும் அளிக்கவே இல்லை. நான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன் 2 வருஷமா இந்த ஸ்ரீவைகுண்டம் மக்களுக்கு அப்படின்னு சொல்றது, தண்ணி இல்லாதவங்களுக்கு 2 லாரி வச்சிருக்கேன், அந்த 2 லாரியில தண்ணி எடுத்து போய் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அப்புறம் மரணம் அடைந்தால் அந்த கூல் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை இலவசமா கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த தொகுதி மக்களுக்கு இவர் செஞ்சது. அது மட்டும் கிடையாது, சில எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேனா இருப்பாங்களா, இன்னும் சில எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள், பொருளாதார வல்லுநர்கள் என்று சொல்லிட்டு பல்வேறுபட்ட துறையில் இருப்பாங்க. அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. ஆனா நான் இந்த வேலையை விட்டு எனக்கு வேற வேலையே தெரியாது, நான் முழுக்க முழுக்க சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை கீழிருந்து மேல வந்த பாரு அதான் பிரச்சனை, கீழிருந்து மேல வந்த பாரு அதான் பிரச்சனை. அந்த ஆடியோவை நல்லா கேட்டீங்கன்னா தெரியும், பேசுகின்றவர் இந்த எம்எல்ஏ கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகின ஒரு மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, திமுக தலையில இந்த ஆடியோ எந்த அளவுக்கு இடி இறக்கிருக்குன்னா, இந்த எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை தான் குறி வைக்கிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் தான் என்னை கொல்லவே பார்த்தாங்க. ஒன்னு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்க கட்சிக்கு வந்துரு, இல்லையா எம்எல்ஏ பதவியுடனே எங்க கட்சிக்கு வாங்க, உங்க கட்சிக்காரங்க ஒன்னா எம்எல்ஏ பதவியை பிடிங்கிட்டோம், ஆக மொத்தத்துல எங்க கட்சிக்கு வந்துடணும், இல்லைன்னா உங்களை லாரி ஏற்றி கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்களா. அந்த மாதிரியே நடந்துதான் இவருடைய வண்டி அடிபட்டு பாத்தீங்கன்னா மெக்கானிக் செட்ல இருக்குதான். மொத்தத்துல இந்த ஆடியோ வெளியிட்டு விட்டு நான் அப்பாவி, எந்த தப்பும் பண்ணல, 2வது தப்பு செய்யறவங்களுக்கு நான் எதிராக இருக்கின்றேன், நான் ரொம்ப நல்லவன், 3வது அந்த ஆடியோ நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இந்த எம்எல்ஏ கிட்ட பேசுறா தெரியுமா, அவர் ஏதோ பேரம் பேசுற மாதிரிலாம் தெரியல, நானும் நீயும் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, இல்ல வேற மாதிரி ஏதாவது கொண்டு போலாமா, உங்களுடைய உதவி கிடைக்குமா அப்படின்னு ஏதோ உதவி கேட்கிற மாதிரி தான் தெரியுது. இவர் தான் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தான் நல்லவன் என்பதை இந்த ஆடியோ மூலமாக நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, 5 இல்ல 10 இல்ல 30 இல்ல, நீ 100 கோடி 1000 கோடி கொடுத்தா கூட நான் தவேக்கால் தான் இருப்பேன் அப்படின்னு இவர் தான் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார், ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு அந்த ஆடியோவில்
இவர் பேசி இந்த ஆடியோ வெளியே விட்டா நம்முடைய தவறெல்லாம் மக்கள் மறந்து போய் ஐயோ எம்எல்ஏ சரவணன் ரொம்ப நல்லூர் போல இருக்குது அப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு பேசினவங்க என்ன பேசுறாங்க அதுக்கு பதில் சொல்லல. இவரு நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, வெளியில போய் கேட்டுப்பாரு, நான் இதுக்கெல்லாம் வந்து மசிய மாட்டேன், இதெல்லாம் உங்ககிட்ட எவன் கேட்டான்? ஸோ குதிரை பேரம் என்கின்ற போது அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? இந்த ஆடியோவில் அதுக்கான தெளிவே இல்லை. ஆனா மொத்தத்தில் திமுக காரங்க என்ன விலை பேசினாங்க, நான் போல, நான் விஜய்க்கு விசுவாசமா இருப்பேன். அது மட்டும்தான் இந்த ஆடியோ மூலமாக இந்த சரவணன் சொல்ற மாதிரி தெரியுது. இன்னைக்கு அதிமுக திமுக உங்களை எதிர்த்து எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? அதுல இன்னொரு கொடுமையான தெரியுமா, இந்த ஆர்ப்பாட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களும் இந்த எம்எல்ஏக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. ஸோ அந்த போராட்டம் தொடர்பாகவும் இந்த எம்எல்ஏ முகம் தொடர்பாகவும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கிழிப்போம். ஆனா இந்த சரவணனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தப்பான வேலையில ஈடுபடுறாரு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. அதனால இந்த சரவணனை பொறுத்த வரைக்கும் ஏதோதோ ஆசைப்பட்டிருக்காங்க, அது நிறைவேறல, இல்ல ஆபத்துல இருந்து தப்பிக்கணும் என்பதற்காக கூட இந்த மாதிரி கயிறு கட்டியிருக்கலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆடியோ மூலமாக செந்தில் பாலாஜா அவங்க தம்பியா இல்ல அனிதா ராதாகிருஷ்ணா அடுத்து யார் உள்ள போறாங்கன்னு தெரியலையே. ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டாரு, நேர்மை புலி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. நன்றி.